எல்லாருமே பொதுவா என்ன நினச்சுக்குவாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல தெரியக்கூடியதான் நோய். அதான் நம்ம கஷ்டமா அனுபவிக்கிறதான் நோய்ன்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை அப்படி இல்ல. ஒருத்தருக்கு உடம்புல ஒரு பாரம் இருக்கு, வலி இருக்கு, கஷ்டம் இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அ இயற்கைட்ட வேண்டுறாரு. இறைவன்ட்ட கேட்குறாரு. "இறைவனே எனக்கு இந்த பிரச்சனை சரியாயிரும்ன்னு" கேட்கும்போது, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கேட்டதுக்கப்புறம் முழுமையா நம்பிர்றாரு. நல்லாயிருச்சுன்னு நம்பிர்றாரு. அதுதானே பிரார்த்தனை. நம்ம கேட்குறோம், அது கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படிங்கிறது தாங்க அடிப்படை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு கிடைக்கும்போது, அவருக்கு உடம்பு நல்லானா என்ன ஒரு சுகம் கிடைக்கப் பெறுமோ, அதே சுகம் இந்த உடல்நல குறைவு இருக்கும்போது சுகம் கிடைக்கும். அப்ப என்னன்னா, அவருக்கு அந்த சுகம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு உடம்புல வலி இருக்குங்க. வலி அப்படிங்கிறது உடம்புல கிடையாது, மனசுல தான். இப்போ ஒருத்தருக்கு ஆள்காட்டி விரல்ல வலி இருக்குங்களே, நகத்துல வலி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த நகத்துல அவருக்கு வலி கிடையாது. அது எப்ப சுகமாகும், அதனால என்ன பாதிப்பு ஏற்படுமோ, எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிறத பயமே தவிர, அந்த வலியில வலி கிடையாது. இப்போ நமக்கு ஏதோ ஒரு முகத்துல ஒரு பரு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பருல எந்த வலியும் இருக்காது. ஏதாவது கருப்பா இருக்கும், வலிக்காது. ஆனா நம்ம கண்ணாடி போகும்போது என்ன தோணும்னா, இப்படி அசிங்கமா இருக்கேங்கிற வலி தான் இருக்குமே தவிர, அந்த பருக்கள்ல எந்த வலியும் இல்ல. அப்ப நம்ம உடல்கள்ல எந்த வலியும் இல்ல, மனதுல தான் வலி இருக்கு. அப்ப நம்ம எப்ப மனது சமாதானமாகறோமோ, அமைதியாகறோமோ, அப்ப என்ன ஆகும்னா, அந்த நோய் இல்லாமல் ஆயிருது. கண்டிப்பா அந்த நோய் சுகமாக போகுதுங்கிறது கண்டிப்பாக அது ஒரு ஆதாரம் தான். அப்ப என்னன்னா, நம்ம மனசுல எப்ப நிம்மதி, அமைதி கிடைக்கப்பட்டுருச்சோ, அந்த நோய் நல்லான மாரி தான். கண்டிப்பா அந்த மனநிலையானது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அது அமைதி பெறும் பொழுது, நம்முடைய உயிரோட்டம் சிறப்பாக்கப்பட்டு, உயிராற்றல் சிறப்பாக்கப்பட்டு என்ன ஆகும்னு சொன்னா, அந்த உறுப்புகள் உள்ள கழிவுகள்லாம் நீக்கம் பெற்று, உடம்பு ஆரோக்கியமாயிரும். ஆனா அதற்கு மாறாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, உடம்புல ஒரு மாற்றம் வர்றத வச்சுட்டு, நம்ம நல்லாயிருச்சுன்னு நெனைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இப்ப நீங்க ஒரு ஆங்கில மருத்துவம் போறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்க போகும்போது தலைவலிக்கு ஒரு மாத்திரை தராங்க, உடனே நல்லாயிருது. ஆனா தலைவலிக்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இல்ல, பிரச்சனை நம்மோட உறுப்புகள்ல இருக்கு. அந்த உறுப்புகள்ல பிரச்சனை இல்ல, மனதுல பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல என்னன்னா, அது ஆரோக்கியம் பெறணும். உயிரோட்டம் பெறணும். ஏன்னா, அந்த உறுப்பு இயங்காம இருக்குது. இயங்காததுனா கழிவுகள் அங்க தேக்கம் ஏற்படுது. அதனால நோய்கள் ஏற்படுது. அப்ப ஒருத்தருக்கு கைகள்ல பார்த்தீங்கன்னா, புண் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த புண்ணு ஏன் வருது அப்படின்னா, அந்த இடத்துல உயிரோட்டம் கெட்டு போச்சு. அதன் காரணமா அந்த இடத்துல புண்ணு வந்திருக்கு. அந்த புண் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அங்க பூச்சிகள உருவாக்குது. அதாவது கழிவுகள் அந்த இடத்துல உருவாக்கப்பட்டு, கெட்ட அதாவது நுண்ணுயிரிகள் உருவாக்கப்பட்டு என்ன சொன்னா, பாக்டீரியா, வைரஸ் நம்ம சொல்றோமா இல்லைங்களா? அதெல்லாம் அங்க ஏன் உருவாக்கப்படுதுன்னா, அந்த இடத்துல நமக்கு உயிரோட்டம் இல்ல, உயிர் இல்ல. இப்போ ஒரு விவசாய நிலம் இருக்கு. அந்த நிலத்துல இருக்கக்கூடிய செடிகள்ல பூச்சி பட்டுருது. எப்ப அந்த செடிகள்ல, அந்த காய்கறிகள்ல பூச்சி பட்டுருச்சோ, அது அதற்கான இதுதானே தவிர, அதுல உயிரோட்டம் இல்ல. அதுல உயிர் இருந்துச்சுன்னு சொன்னா, எப்படி அங்க பூச்சி வரும்? இப்ப நம்ம உடம்புல உயிர் இருக்குங்க. நல்ல உயிராற்றல் நல்லா இருக்குன்னா, நம்மள எந்த நோயும் தீண்டாது. ஏன் தீண்டாதுன்னா, நம்ம உயிராற்றல் நல்லா இருக்கு. எந்த கெட்ட விஷயங்களும் நம்மளை அண்டாது. இப்ப நம்மளே பாசிட்டிவிட்டியா இருக்கோம் அப்படின்னா, நெகட்டிவிட்டி வராதா இல்லைங்களா? எப்ப எந்த ஒரு பகுதியில ஒரு ஒரு பூச்சி உருவாயிருச்சு, ஒரு கெடுதி ஏற்படுதுன்னு சொன்னா, அந்த இடத்துல உயிர் இல்லாம ஆயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப நம்ம எப்ப அந்த விவசாய நிலத்துல நம்ம மருந்துகள் தெளிச்சு, அந்த பூச்சிக்குண்டான உணவ பூச்சிக்குண்டானத நம்ம அத அபகரிச்சு நம்ம சாப்பிடும்பொழுது, நம்ம கழிவுகள் தான் சாப்பிடுறோம். அதேபோல எப்ப அந்த உடம்புகள்ல புண்கள் வந்துருச்சோ, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்காக ஒரு மருந்துகள தெளிச்சு என்ன பண்றோம், அத குணமாக்கிக்கிறோம். நம்ம குணமாக்கல, அங்க அத அப்படியே தேங்க வச்சுர்றோம். நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னு சொன்னா, உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பா இயற்கை இறைவன் இறந்ததிலிருந்து உயிர்ப்பிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது இறைவனுக்கு இருக்கு. கண்டிப்பா அது என்னன்னா, அந்த உயிரற்றதிலிருந்து கண்டிப்பா உயிரிழந்து உருவாகி அது நல்லாகும். நம்ம அதற்கு மேல பொறுமை இல்லாம ஒரு மருத்துவம் மேற்கொள்ளும்போது என்ன ஆகும்னா, வெளிப்படையான ஒரு தோற்றம் நல்லாகும். இப்போ தோல்ல ஒரு பிரச்சனை வச்சுக்கங்களேன், ஒரு மருந்து தேய்ச்சறீங்க நல்லாயிருது. இல்ல ஏதாவது வீட்டு வைத்தியம் ஏதோ ஒண்ணு பண்றீங்க. இல்ல ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்க பராமரிக்கிறீங்க. இல்ல என்னன்னா, அத மறைக்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப என்ன ஆகும்னா, அது அந்த உடல்ல தெரியக்கோறது நல்லாகிறது கிடையாது. அதற்கு மாறாக மனதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அதுதான் சரியாகணும். அப்ப என்ன அப்படின்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா, உடல்ல தெரியக்கூடிய வலிகளே இல்ல. அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே இல்லைங்க. அப்ப நம்ம கஷ்டங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, மனதுல இருக்கு. எப்ப அந்த மனம் சமாதானம், அமைதி அடையுதோ, அப்ப என்னான்னு சொன்னா, அந்த உடல் உறுப்புகள் சரி, அந்த அந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்ட வெளிப்பகுதியும் சரி நல்லாக ஆரம்பிக்கும். இப்ப நமக்கு வயிறுல ஒரு பிரச்சனை இருக்குல்ல, வயிறு குழப்பமா இருக்குன்னு சொல்லுவோம். வயிறுல என்னன்னு சொன்னா எரிச்சலா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன சொல்லுவோம், உணவு சரியில்ல, உணவு மேல குறை சொல்லுவோம். உணவு சரியில்ல அதனால வயிறு வலிக்குது. ஃபுட்டு என்னன்னு சொன்னா பாய்சன் ஆயிருச்சு. ஏன்னா அது அந்த உணவு எனக்கு ஏத்துக்கல. இப்போ இதுல என்னன்னா, உணவுகள்ல எந்த குறையும் இல்லைங்க. குறைகள் நம்மள்ட்ட தான் இருக்கு. அந்த குறை அப்படிங்கிறது அந்த மனதுல இருக்கு. அந்த மனதுல கவலையின் காரணமா என்னாச்சுன்னு சொன்னா, இந்த வயிறு மண்டல் அப்படிங்கிற உறுப்பு சரியா இயங்காதன் காரணமா, அந்த அந்த உறுப்பில் என்னன்னா இயக்க குறைவின் காரணமா, அந்த உணவு பொருள் அங்கேயே தேங்கும் பொழுது என்னன்னா, அது கவலையாக மாறி நமக்கு என்னன்னு சொன்னா, நமக்கு உடம்பு உபாதைகள் ஏற்படுத்துது. சில பேருக்கு வயித்து வலி ஆகும், சில பேத்துக்கு மலச்சிக்கல் ஆகும், சில பேத்துக்கு யூரின் சரியா போகாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொந்தரவு ஏற்படுத்துது. அடிப்படை காரணம் எங்க இருக்குன்னா மனதுல இருக்கு. மனம் சரியானா எல்லாமே நல்லாயிரும். சரிங்களா?